ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப ஜூஸியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ட்ரை சிக்கன் ஃப்ரை. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சாச்சு. அப்போ தான் அதில் இருக்க அந்த நீச்ச வாசமெல்லாம் போகும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 லெமன் இதையும் இதில் பிழிஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் சிக்கன் நமக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நீங்கள் சிக்கன் பெரிய பெரிய பீஸ் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம மசாலாலாம் எதுவுமே அரைக்க போகிறதில்ல. ஒரு 15-20 நிமிஷத்துலேயே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ சிக்கன் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்க்காம நம்ம ஊற்றின ஆயில்லையே இந்த சிக்கனை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த ஆயிலில் சிக்கனை வறுக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்த்தோம்னா இந்த சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துருக்கு. இந்த தண்ணியிலேயே சிக்கன் வேகும்போது சிக்கன் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கனை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போவே சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மசாலா இஞ்சி பூண்டு எல்லாமே சிக்கனில் நல்லா ஈவனாக பரவுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சான்னு இப்படி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிக்கன் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து அந்த சிக்கனோட நல்லா கலந்து வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்ச 4 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும்போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரமாகவே இந்த சிக்கனை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். இருந்தாலும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரை நம்ம செஞ்சாச்சுங்க. பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். இந்த சிக்கன் பருப்பு, ரசம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. எப்பயுமே சிக்கனை ரொம்ப கிரேவியாக செய்யாமல் இந்த மாதிரி ட்ரையாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.